முதல் 10 வயசில் பிள்ளைகள் பொதுவாகவே தங்களை தாங்களே வழிநடத்த முடியாதவர்களாக இருப்பார்கள். அவை பெற்றோர்கள் அவர்களுக்குரிய விதிகளையும் கடமைகளையும் அதுகளையும் உருவாக்கி வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. கட்டளை பருவம் என்று வரும் பொழுது தங்களுக்குரிய சட்டத்திட்டங்களை ஒழுங்குகளை அவர்களே உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. பெற்றோர்கள் மெல்ல ஆலோசனை வழங்கி கொண்டும் தன்னை வழிநடத்தி கொண்டும் சில கட்டுப்பாடுகள் விதிகளை வழங்கி கொண்டிருந்தவர்கள் மெல்ல கட்டளை பருவத்துக்கு போனோட அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான அந்த மிகப்பெரிய வழி சைக்காலஜிக்கல் ஸ்பேஸை வழங்க முற்படுவாங்க. அவர்களுக்கு எந்த விதமான அச்சமின்றி தனக்கு ஏற்படுற பிரச்சனையை பெற்றோருடன் சொல்லக்கூடியதாக இருந்தாலே இந்த பிரச்சனையில் பெரும் பகுதி குறைந்துவிடும். அடுத்தது அப்படி சொல்றதை கேட்கிற ஒரு பொறுமையும் நிதானமும் அதில் கவனம் கூர்ந்து கேட்கின்ற நிலைமை என்பது மிக அரிதாக காணப்படுது. அதனை பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். பிள்ளை 10-12 வயசு ஆகிவிட்டதுன்னு போட்டு ஒன்றும் கேட்காம அது தன்பாட்டில் போக முடியலாது. அதை கேட்கணும். ஒரு நிபந்தனையற்ற அன்பு என்பது பிள்ளைகளுக்கு பெற்றோரால் வழங்கப்பட வேண்டும். அந்த நிபந்தனையற்ற அன்பு என்பதை பிள்ளை உணர தலைப்பட வேண்டும். பிள்ளைகள் சார்ந்து பெற்றோர்கள் மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது இவர்கள் எத்தகைய ரோல் மாடலை அல்லது எத்தகையவர்களை பின்பற்றுகிறார்கள், எத்தகைய விடயங்களை சமூக வலைத்தளங்களுக்கூடாக பெற்றுக்கொள்கிறார்கள், எத்தகைய படங்களை பார்க்கிறார்கள் என்பது பெற்றோர்களுக்கு நிறைய தெரிய வரும். எப்பொழுது இணைப்பு சாத்தியமாக இருக்கும் பொழுது மட்டும்தான். அந்த நம்பிக்கையான இணைப்பு ஏற்படும் பொழுது இதை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த நம்பிக்கையான பிணைப்பு ஏற்படாவிட்டால் அவர்கள் தாங்கள் இதில் கற்றுக்கொண்டு மிகவும் வன்முறை சார்ந்தவர்களாகவும் இந்த விதமான இரக்க குணமற்றவர்களாகவும் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரியாதவர்களாகவும் வளர்வது என்பது இயல்பானதாக ஆகிவிடுகின்றோம். இப்போ இதில் நாங்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். இது எங்களுடைய ஒரு நாள் பணி அல்லது ஒரு திடீரென்று ஒரு முடிவை ஏற்படுத்த இது ஒரு தொடர்ச்சியான விடயம். இப்போ பிள்ளைகளே ஆரம்பத்திலே பல பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரோடு ஒரு பாதுகாப்பாக இணைக்கப்படவில்லை. இது மிகப்பெரிய அவலம். பொதுவாக சிறு பிராயத்தில் ஏற்படுகின்ற பிணைப்பு அந்த அட்டாச்மெண்ட் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது கிட்டத்தட்ட 3-4 வருடங்களுக்குள்ளே ஒரு பிள்ளையில் ஏற்படுகின்றது. அந்த பிணைப்பு சரியாக ஏற்படும் பட்சத்தில் பிள்ளை அந்த குடும்பத்தை விட்டு விலகி அல்லது குடும்பத்திலிருந்து விலகி பிறழ்வான நடத்தைக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் மிக குறைவாக காணப்படும். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரில் செய்யப்பட்ட ஆய்வு கட்டளை பருவத்தினர் பிறழ்வு நடத்தையை காண்பிக்காமல் போவதற்குரிய பாதுகாப்பான ஆரோக்கியமான காரணிகள் எவை என்று ஆராயப்பட்டது. பல காரணிகள் ஆராயப்பட்டதில் முதலாவது வீட்டோடு இருக்கின்ற இணைப்பு, 2வது பாடசாலையோடு இருக்கின்ற இணைப்பு. இது 2க்கும் பிறகுதான் எவ்வளோ பின்னுக்குத்தான் மற்ற காரணிகள் முக்கியமான அமைகிறது. இது தெளிவாக எங்களுக்கு கொண்டு சொல்லுகின்றது. பெற்றோர்களுடன் அல்லது குடும்பத்துடன் இணைக்கப்பட்டிருக்க போதும் பாடசாலையோடும் பாதுகாப்பாக நன்கு ஆரோக்கியமாக இணைக்கப்பட்டிருக்க பிள்ளை பிறழ்வான நடத்தையை காட்டுவதற்கான சந்தர்ப்பம் மிக 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 குறைவு.